நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஒரு பக்கத்தில் விக்கிரவாண்டி பை எலெக்ஷன் இருக்கு இல்லையா, அதனுடைய தேர்தல் ரிசல்ட் அப்படின்றது வந்திருக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக படு உற்சாகத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இருக்காங்க இல்லையா, அந்த இடைத்தேர்தல் அப்படின்றத புறக்கணிச்சிருக்காங்க. ஸோ ஏன் வந்துட்டு இடைத்தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் காரணம் சொல்லியிருந்தாலும் கூட பார்த்தோம் அப்படின்னா, அதிமுக இந்த இடைத்தேர்தல் இருக்கு இல்லையா, அதில் போட்டி போட்டிருந்தாலும் ஜெயிச்சிருக்க முடியாது அப்படின்றதான் உண்மை அப்படின்னு சொல்லி பேசப்படுது. ஏன்னா அதிமுக தரப்பை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, அதிமுகவில் ஒரு காலகட்டத்தில் முக்கியமான தூணா இருந்த ஓபிஎஸ் ஒரு பக்கம், இபிஎஸ் ஒரு பக்கம், டிடிவி தினகரன் ஒரு பக்கம், சசிகலா ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக 4 பிரிவுகளா பார்த்தோம் அப்படின்னா பிரிஞ்சு நிற்கிறது தான் அதிமுகவினுடைய ரொம்ப பெரிய பலவீனத்துக்கு காரணம் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் முன்னாடி இருந்தே கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதிமுக அப்பப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒன்றிணையணும் அப்படின்ற கருத்து வரதும், அதுக்கு வந்துட்டு எக்கச்சக்கமான பேர் ஆதரவு தெரிவிக்கிறது ஒரு விஷயமா இருந்தாலும் கூட, இந்த விக்கிரவாண்டி பை எலெக்ஷன் முடிவுகள் அப்படின்றது அதிமுக ஒன்றிணைஞ்சா மட்டும்தான் 2026 எலெக்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ 2026 வரக்கூடிய சட்டமன்ற எலெக்ஷனில் ஒரு டீசெண்டான அளவுக்கான தொகுதிகள் அப்படின்றத வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் 6 பேர் பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட போயிட்டு நம்ம மறுபடியும் எல்லாரும் ஒன்றிணையணும். ஸோ அரசியலை வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே எல்லா அனுபவங்கள் அப்படின்றதும் இருக்கிறதா, எதிரிகள் இருக்கு இல்லையா, அரசியலை பொறுத்த வரைக்கும் நிரந்தர எதிரி யாரும் கிடையாது, நிரந்தர நண்பனும் யாரும் கிடையாது. ஸோ நம்ம இன்னும் நம்மளுடைய பழசை வந்துட்டு மனசுக்குள்ளே வச்சுட்டு நம்ம கட்சிக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா எதிர்கட்சி இருக்கு இல்லையா, அவங்களுக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக பார்த்தோம் அப்படின்னா நம்மளை ஈஸியாக 2026 பார்த்தோம்னா டிஃபீட் பண்ணிட முடியும். அது மட்டும் இல்லாமல் விஜய் வேற அரசியலுக்கு வரதுனால எதிர்கட்சியாக விஜய் உருவாகிறதுக்கான வாய்ப்பை நம்மளே ஏற்படுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லி முறையிட்டு இருக்கதாகவும் ஒரு கருத்து உலாவிக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பட் இதுக்கு எடப்பாடி பழனிசாமி பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் ஓபிஎஸ் இருக்கார் இல்லையா, ஓபிஎஸ்ஸையும் சசிகலையும் சேர்த்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக சொன்னதாகவும் சொல்லப்படுது. ஸோ அதிமுக மறுபடியும் ஒன்றிணைய போறாங்களா, அப்படி ஒன்றிணைஞ்சாங்க அப்படின்னா யாருக்கு என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது வரும், அதை தாண்டி யாருக்கு என்னென்ன மாதிரியான பதவிகள் அப்படின்றது கிடைக்கும், இது எல்லாத்தையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமியை அதிமுக மறுபடியும் ஒன்றிணைதுல இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதே காட்டல அப்படின்ற மாதிரி A to Z எல்லா ஜோன்ஸ்ல இருந்தும் இந்த விஷயம் அப்படின்றத பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாடாளுமன்ற தோல்வியே பார்த்தோம் அப்படின்னா அதிமுக எதிர்பார்க்காத ரொம்ப பெரிய தோல்வியாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா 40 தொகுதிகள்லையுமே தோத்தது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட வாக்கு சதவிகிதம் இருக்கு இல்லையா, வாக்கு சதவிகிதம் அதிமுக வரலாறுல இல்லாத அளவுக்கு சரிஞ்சிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இது வந்துட்டு தொண்டர்கள் மத்தியிலேயே இருந்தாலும் சரி, இல்லை உட்கட்சி நிர்வாகிகள் மத்தியிலே இருந்தாலும் சரி, மூத்த முன்னாள் அமைச்சர்கள்ட்டே இருந்தாலும் சரி, ரொம்ப பெரிய இடி மாதிரியான ஒரு அதிர்ச்சி அப்படின்றத ஏற்படுத்தி இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா உட்கட்சிக்குள்ளேயே பல விமர்சனங்கள் அப்படின்றது முன்வைக்கப்பட்டுச்சு. நம்ம இப்படி பிரிஞ்சே இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளை ஈஸியாக வந்துட்டு அவங்க டிஃபீட் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு இந்த 10 தொகுதிகள் இருக்கு இல்லையா, அதாவது அதிமுகவுடைய கோட்டை அப்படின்னு சொல்லி வர்ணிக்கப்பட்ட 10 தொகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னா திமுக ஜெயிச்சிருக்காங்க. லைக் கோயம்புத்தூரை சார்ந்த தொகுதிகளாக இருந்தாலும் சரி, இல்லைனா தேனி இருக்கு இல்லையா, தேனியில் பார்த்தோம் அப்படின்னா தங்க தமிழ்ச்செல்வன் ஜெயிச்ச தொகுதியாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி அதிமுகவுடைய கோட்டை அப்படின்னு வர்ணிக்கப்பட்ட தொகுதிகளில் திமுக ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அதிமுக பிரித்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணதான் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஸோ இந்த தகவல்களோட சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா இந்த விக்கிரவாண்டி பை எலெக்ஷன் அப்படின்றதும் அதிமுக மறுபடியும் ஒன்றிணைஞ்சே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதனால KA செங்கோட்டையன், SP வேலுமணி இருக்காங்க இல்லையா, அவங்க நத்தம் விஸ்வநாதன் உட்பட 6 முன்னாள் அமைச்சர்கள் பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவங்களை மீட் பண்ணிட்டு மறுபடியும் அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கு பாலிடிக்ஸ் ஏரால அப்படின்னே சொல்லலாம். பட் இது வந்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா, ஓபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னா அவர் விலகினது தான், இனிமேல் கட்சியில் அவருக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக சொல்லிட்டாரு. சசிகலா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜானகி இருக்காங்க இல்லையா, அவங்கள மாதிரி வந்துட்டு இனிமேல் எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவுடைய அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணணும், அதுதான் வந்துட்டு அரசியலுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி அறிக்கைகள் விட்டாரு. பட் அவங்க 2 பேர்த்தையும் ஏன் சேர்த்துக்க முடியல எடப்பாடி பழனிசாமியால அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது பார்த்தோம்னா, டிடிவி தினகரனா இருந்தாலும் சரி, இல்லை சசிகலாவா இருந்தாலும் சரி, O பன்னீர்செல்வமா இருந்தாலும் சரி, எடப்பாடி யாரு அப்படின்னு சொல்லி தெரியாம இருந்தப்ப அதிமுகவினுடைய முகங்களா அடையாளம் காணப்பட்டவங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க எல்லாருமே தலைமை பொறுப்பில் இருந்த ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா, அவங்களோட ரொம்ப நெருங்கி பழகுனவங்க. இன்னும் சொல்ல போனோம்னா அதிமுகவினுடைய அடுத்த மகன் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டவங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு மத்தியில தான் பார்த்தோம் அப்படின்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதவி அப்படின்றது கிடைக்குது. ஸோ இப்போ மறுபடியும் அவங்க உள்ள வராங்க, ஓபிஎஸ் இருக்கார் இல்லையா, ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, சசிகலாவாக இருந்தாலும் சரி, இவங்களாம் மறுபடியும் உள்ள வராங்க அப்படின்னா எங்க தனக்கான வேல்யூ அப்படின்றது கம்மியாக்கப்பட்டுருமோ அவங்க வந்துட்டு தன்னுடைய பதவி அப்படின்றத பறிச்சுட்டு மறுபடியும்
பழைய பழனிசாமியை நம்மளை மாற்றிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு தயக்கம் இருக்கு இல்லையா, அது எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்றதுல எடப்பாடி பழனிசாமி துளி கூட விருப்பம் காட்டல அப்படின்னு சொல்லப்படுது. பட் எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா, தான் தலைமையா இருக்கணும், தன்னுடைய முகம் தான் அதிமுகவுடைய முகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாலும் மக்கள் அதை ஏத்துக்கல அப்படின்றதான் இங்க பிரச்சனை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு அதிமுகவுடைய முகமா அதிமுகவுடைய தலைவராக இருந்த வரைக்குமே இந்த அளவுக்கு ஒரு தோல்விகள் அப்படின்றத தொடர்ந்து சந்திச்சது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தல்லாம் வருதுன்னா 6 மாசத்துக்கு முன்னாடி பொதுக்குழுவை கூட்டுவாங்க, போயிட்டு அவங்கவுங்க வேலையை பாருங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி யாரோட கூட்டணி, எந்தெந்த தொகுதியில் யார் யார் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஜெயலலிதாவோட டிசிஷன்ஸாக தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவுக்கு ரொம்ப பெரிய வெற்றிகள் அப்படின்றதையும் வாங்கி கொடுத்துச்சு. அதே ஃபார்முலாவை தான் பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி இருக்கார் இல்லையா, அவரும் ட்ரை பண்றாரு. பட் அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றது ஒவ்வொரு எலெக்ஷன்லையுமே பார்த்தோம் அப்படின்னா ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மக்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா 2026 இருக்கு இல்லையா, 2026 அப்படின்றதான் நமக்கான கடைசி வாய்ப்பு. ஸோ அந்த வாய்ப்பையும் நம்ம கை நழுவ விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கப்புறமா நமக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்றதே கிடைக்காம போயிடும். ஸோ இப்போயாவது பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 6 மூத்த முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வலியுறுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதனால எடப்பாடி பழனிசாமி பார்த்தோம் அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறது, ஓப்பனாக பார்த்தோம் அப்படின்னா இல்லை அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்ல முடியாமையும், இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா சரி ஓகே எல்லாத்தையும் சேர்க்கலாம், அதுக்கான நடவடிக்கைகளை எடுங்க அப்படின்னு சொல்லி அப்ரூவல் கொடுக்க முடியாமையும் தவிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதிமுகக்குள்ள ஏற்பட்ட தர்ம யுத்தம் இருக்கு இல்லையா, அது நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். ஸோ ஒரு லெவல் வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பின்னாடி இருக்கக்கூடியவங்க கூட இவர் பின்னாடி இருக்கு என்னாச்சு, கட்சிக்கு ஒரு நல்லதுமே கிடையாது, கட்சி ஜெயிக்கவே இல்லையே அப்படின்ற மைண்ட் செட் இருக்கு இல்லையா, அதுக்கு இப்போ பாதி பேர் வந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு இல்லையா, அது அதிமுகக்குள்ளேயே ரொம்ப பெரிய தொய்வு அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. அதனால இப்போ அதிமுகக்குள்ள அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையா என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, பிரிஞ்சு போனவங்க இருக்காங்க இல்லையா, அது டிடிவியா இருந்தாலும் சரி, சசிகலாவா இருந்தாலும் சரி, இன்னொரு பக்கத்தில் ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டு நம்ம 26 எலெக்ஷன் அப்படின்றத மீட் பண்ணோம்னா தான் நம்ம கிட்ட பலம் அப்படின்றது இருக்கும். அது பண வயசாக இருந்தாலும் சரி, இல்லை கட்சி நிர்வாகிகிட்ட இருக்கக்கூடிய உற்சாகமாக இருந்தாலும் சரி, அது வந்துட்டு இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒன்று எடப்பாடி பழனிசாமி இழந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று கட்சி பதவிகள் இருக்கு, பொதுச் செயலாளர் மாதிரியான பதவி அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி இழந்துட்டு தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பேசிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரே மாதிரி செயல்படலாம். அப்படி இல்லை அப்படின்னா கட்சி பதவி அவர்கிட்ட வச்சுக்கிட்டு பொதுச் செயலாளர் மாதிரியான முக்கிய பதவிகள் இருக்கு இல்லையா, அதை அவர்கிட்ட வச்சுக்கிட்டு முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா வேற யாருக்காவது விட்டு தரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தர்ம சங்கடமான சுச்சுவேஷன் அப்படின்றது கிரியேட் ஆயிருக்கு. இந்த ஒரு சுச்சுவேஷனால தான் பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் பிரிஞ்சு போனவங்க உள்ள வரதுக்கு இருக்கு இல்லையா, அதுக்கு எடப்பாடி சுத்தமா சம்மதிக்கல அப்படின்னு சொல்லப்படுது. பட் ஒரு பாயிண்ட் வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா மூத்த முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இப்போ என்ன யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம எல்லாருமே வந்துட்டு முன்னாள் அமைச்சர்களாக இருந்ததெல்லாம் சரிதான், அன்னைக்கு வந்துட்டு அண்ணன் எடப்பாடி நமக்கு பண்ணதெல்லாம் கரெக்டாக தான், அதெல்லாம் நம்ம மறக்கக்கூடாது தான். பட் அடுத்த ஆட்சிக்கு நம்ம வரல அப்படின்னா இன்னும் எக்கச்சக்கமான ப்ரெஷர்ஸ் அப்படின்றத நம்ம மத்திய அரசாங்கத்தில் இருந்தாலும் சரி, இல்லை நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய வட்டாரத்தில் இருந்தாலும் சரி, அரசியல் எதிர்காலம் அப்படின்றதே இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றதும் அதிகமாக இருக்குது. ஒரு பக்கத்தில் திமுக நெருக்கடி கொடுத்தா, இன்னொரு பக்கத்தில் 26ல் விஜய் இருக்கார் இல்லையா, அவர் வேற வரதுனால பார்த்தோம் அப்படின்னா அவருக்கும் மக்கள் கிட்ட அதிகப்படியான செல்வாக்கு அப்படின்றது இருக்கு. ஸோ இவங்க 2 பேரும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்கன்னா தன்னுடைய மறைவுக்கு அப்புறமா 100 வருஷங்கள் கண்டிப்பா அதிமுக இருக்கும் அப்படின்னு சொன்ன ஜெயலலிதாவுடைய வாக்கு இருக்கு இல்லையா, அது பொய்யா போயிடும் அப்படின்றதான் இப்ப அதிமுகவுடைய ரொம்ப பெரிய கவலையா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 2 வருஷத்துக்குள்ள இப்ப 24 நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஸோ 25, 26 இந்த 2 வருஷத்துக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பா மனசு மாறியே ஆகணும். அப்படி மாறல அப்படின்னா அவருடைய மனசு மாறுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் அப்படின்றது அதிமுகக்குள்ள மாறும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி இருக்காரு இல்லையா, அவங்க ஓபிஎஸ் சசிகலா இவங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு செயல்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை இப்போ எடப்பாடி பழனிசாமி எடுத்துருக்கக்கூடிய ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, என்ன ஆனாலும் சரி நான் தோத்துக்கிட்டே இருந்தாலும் பரவாயில்ல தனியாகவே நின்று தோத்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் எடுத்துருக்கக்கூடிய ஸ்டாண்ட் கரெக்ட்னு சொல்லி நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட்ல போட்டு, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.